2019ஆம் ஆண்டு ரித்திக் ரோஷன் நடித்த பிளாக்பஸ்டர் படமான வார் படத்தின் இரண்டாம் பாகமான வார் 2 அதன் வெளியீட்டு தேதியை பூட்டியுள்ளது. படத்தின் முதல் பாகத்தில் முரட்டுத்தனமாக காட்டப்பட்ட ஒரு ரா ஏஜென்டான மேஜர் கபீர் தலிவால் என்றும் ரித்திக்கின் கதாபாத்திரத்திற்கான தொடர்ச்சி கதையை முன்னோக்கி கொண்டு செல்லும். வர்த்தக ஆதாரத்தின்படி வார் 2 ஆகஸ்ட் 14, 2025 அன்று திரையரங்களில் அறிமுகமாகும். அயன் முகர்ஜி இயக்கிய இப்படம் ஏக்தா டைகர் டைகர் ஜிந்தா ஹை படங்களுக்கு பிறகு உலக பிரபஞ்சத்தின் 6வது படமாகும். போர், பத்தான் மற்றும் சமீபத்தில் வெளியான சல்மான் கான் மற்றும் கத்ரினா கைஃப் நடித்த டைகர் 3 ரித்திக் எஸ்ஆர்கே உடன் இணைந்து டைகர் 3இல் அவரது தோற்றத்தை கிண்டல் செய்தார். உலக பிரபஞ்சத்தில் அடுத்த திரைப்படங்களை நோக்கியிருந்தார். 2019இல் வெளியான போர் துரோகிகளின் நாட்டின் உளவுத்துறை அமைப்பை சுத்தப்படுத்தவும் உயரடுக்கு படைகளில் ஊடுருவியவர்களை அடையாளம் காணவும் முரட்டுத்தனமாக செல்லும் ரித்திக்கின் கதாபாத்திரத்தின் கதையை சொன்னது. வார் 2இன் 2வது ஷெட்யூலை தொடங்குவதற்கு முன் நடிகர் தேவாரா படத்திற்கான தனது கடமைகளை முடித்து வருகிறார் என்று வட்டாரங்கள் கூறுகின்றன. சூப்பர் ஸ்டார் ஜூனியர் என்டிஆர் கடைசியாக உலகளாவிய சினிமா ஹிட் RRR படத்தில் நடித்தார். அவர் வர இருக்கும் அதிரடி காட்சியான வார் 2இன் 2வது ஷெட்யூலை தொடங்க உள்ளார். இந்த படத்தில் பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ரித்திக் ரோஷனும் நடிக்கிறார். ஆகஸ்ட் 18ஆம் தேதி படத்தின் 2வது ஷெட்யூலை தொடங்க ஜூனியர் என்டிஆர் மும்பைக்கு திரும்புகிறார். ORF உலக பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியான வார் 2 அயன் முகர்ஜி இயக்குகிறார். வளர்ச்சிக்கு நெருக்கமான ஒரு வட்டாரம் கூறியது, ஜூனியர் என்டிஆர் தனது வார் 2 படத்தில் 2வது ஷெட்யூலை தொடங்குவதற்கு முன்பு தேவாரா படத்திற்கான தனது கடமைகளை முடித்துக் கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி திட்டமிடப்பட்ட ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் மூலம் அவர் அசலான தொடக்கத்தை உருவாக்குவார். அயன் ஜூனியர் என்டிஆரை இதுவரை கண்டிராத அவதாரத்தில் வார் 2 படத்தில் வழங்க உள்ளார். மேலும் இந்த ஷெட்யூல் அந்த பகுதிகளை இயக்குனர் படமாக்கும். ஆதாரம் மேலும் குறிப்பிட்டது, ஜூனியர் என்டிஆர் ஒரு மிகப்பெரிய இந்திய சூப்பர் ஸ்டார். மேலும் அவரை வார் 2இல் வாழ்க்கையை விட பெரிய நபராக காட்டி கேலரியில் விளையாட வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதையே செய்ய அவர் எதையும் விட்டு வைக்கவில்லை. ஜூனியர் என்டிஆர் மும்பையில் ஆகஸ்ட் 18 முதல் கடுமையான உடல் ரீதியான அட்டவணையை நடத்துவார். எதையும் வெளியிடக்கூடாது என்று கண்டிப்பான உத்தரவு இருப்பதால் இந்த அட்டவணையை பற்றி யாரும் பேசுவதில்லை. வார் 2 என்பது 2019ஆம் ஆண்டு வெளியான பிளாக்பஸ்டர் வார் படத்தின் தொடர்ச்சியாகும். இதில் ரித்திக் ரோஷன் மேஜர் கபில் தலிவால் ரா ஏஜென்டாக முரட்டுத்தனமாகவும் ஆக்ஷன் ஸ்டார் டைகர் ஷெராப் 2 வேடங்களில் நடித்தார். இந்த படத்தை பத்தான், ஃபைட்டர் படங்களை இயக்கிய சித்தார்த் ஆனந்த் இயக்கியுள்ளார். யுத்தம் 2 படத்தின் ரிலீஸ் தேதி இறுதியாக வெளியாகியுள்ளது. ஏஜென்ட் கபீராக ரித்திக் ரோஷன் நடித்துள்ள இப்படம் சுதந்திர தின வார இறுதியில் திரையரங்களில் வெளியாக உள்ளது. வர்த்தக ஆய்வாளரான தரண ஆதர்ஷின் கூற்றுப்படி படம் ஆகஸ்ட் 14, 2025 அன்று வெளியிடப்படும். வியாழன் என்பதால் படம் 4 நாட்கள் விடுமுறை வார விடுமுறையை அனுபவிக்கும். ரித்திக் ரோஷன் நடிக்கும் வார் 2 படத்தில் ஜூனியர் என்டிஆர் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தில் நடிகர் வில்லனாக நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. நடிகரின் 40வது பிறந்த நாளில் அவர் படத்தின் ஒரு பகுதியாக இருப்பதை உறுதிப்படுத்தினார். ரித்திக் ரோஷன் நடிகருக்கு வாழ்த்து தெரிவித்து, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அத்தர 9999 உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவும் செயல் நிறைந்த ஆண்டாகவும் அமைய வாழ்த்துக்கள். உங்களுக்காக யுத்த பூமியில் காத்திருக்கிறேன் நண்பரே. புட்டினர் ரோஜு சுபங்ஷலும் மித்ரமாவை சந்திக்கும் வரை உங்கள் நாட்கள் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கட்டும். அதற்கு பதிலளித்த ஜூனியர் என்டிஆர், உங்கள் அன்பான ஆசைக்கு நன்றி சார். நான் இன்று பகலில் திரைக்க போகிறேன். நீங்களும் நாட்களை எண்ண தொடங்குங்கள். என்ன காத்திருக்கிறது என்று நினைத்து நீங்கள் நன்றாக தூங்குவீர்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் விரைவில் யுத்த பூமியில் ஓய்வெடுக்க விரும்புகிறேன். ஸ்பை த்ரில்லர் படத்தை அயன் முகர்ஜி இயக்குகிறார் மற்றும் யாஷ் ராஜ் பிலிம்ஸின் கீழ் ஆதித்யா சோப்ரா தயாரிக்கிறார். வார் 2 ORF ஸ்பை யூனிவர்ஸின் ஒரு பகுதியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.